களத்துக்கு வந்து என்னென்ன வாங்கி கட்டிக்கிறாங்க பார்த்தீங்களா? போகிற இடம்லாம் திட்டு. 1000 ரூபா எங்கே, உரிமை தொகை எங்கே, தண்ணி பிரச்சனை, கவுன்சிலர் வரல, எம்எல்ஏ என்ன பண்ணார், 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வர்ற, இப்போ தான் வர்ற, ஓட்டு போட்டப்போ தான் உன்னை பார்த்தோம். இப்படி எல்லாரும் எல்லா இடத்துலையும் சந்திக்கிறாங்கல்ல. 5000 கோடி ரூபா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒர்க்கு சென்னை கொடுத்தோன்னு இவங்களும் என்ன சொன்னாங்க, 4000 கோடி ரூபாய்க்கு நாங்கள் மழைநீர் வடிகால்லாம் பண்ணோன்னு சொன்னாங்களா? மழை வந்தோன்னே இவங்க என்ன லட்சத்தில் பண்ணாங்கன்னு ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. அப்போ இல்லை தெருக்கல் எங்கேயாவது தார் ரோடு போட்டு பார்த்தீங்க? நீங்களே உங்களே கேட்குறேன், பார்த்தீங்களா? இப்போ தான் கொஞ்சம் பேட்ச் ஒர்க்கை சொல்லாதீங்க. மெட்ரோலாம் தேவையில்லை. நல்லா இருக்கிற ரோடை குழியும் குண்டும் குழியுமா இருக்குது. அதை நீங்கள் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? இன்னும் விலைவாசிலாம் இவர் பேச ஆரம்பிக்கல. எடப்பாடிலாம் கரண்ட்டு பில் உயர்வு, வீட்டு வரி உயர்வு, சொத்து வரி உயர்வு எல்லாத்தையும் பார்ப்பாங்கல்ல. அதுதான் அவனுக்கு தேவை. அவங்க கொடுக்கல, இவங்க கொடுக்கலன்னா மத்திய அரசு கொடுத்த பல நிதிகளில் நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க? இந்த ஜாஃபர் சாதிக் மேட்டரை போட்டு டைட் பண்ணால் எத்தனை பேருக்கு சம்மன் வரும், எத்தனை பேர் உள்ளே போவாங்கன்னு தெரியாது. இடி மேட்டரில் மணல் மேட்டர்லாம் எடுத்தாங்கன்னா எவ்வளோ பேருக்கு பிரச்சனை வரும் தெரியாது. பல பிரச்சனைகள் இருக்குது. தேர்தல் பிரச்சாரங்கள் ரொம்ப தீவிரமாக போயிட்டுருக்கு. களத்தில் கிட்டத்தட்ட இன்னொரு 16 நாள் தான் இருக்குது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய கணிப்புகள், ஏன்னா தேர்தலுக்கு முந்தைய கணிப்புகளில் 39 கூட திமுக எடுத்துருவாங்க தான் பெரும்பாலானவர்களுடைய அவங்க பார்த்து கணிச்சு தான் இருந்தது. இப்போ இருக்கக்கூடிய நிலவரமாக எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போ திமுககாரங்களை நம்ப மாட்டாங்க. அதுவே இட்டு கட்டப்பட்ட கதை தான். அது சொல்லிக்க வேண்டியதான் 39-0ன்னு. அதே ஒரு ஆன்லைனில் எங்கேயோ எடுத்தேன் கருத்து கணிப்பு அதுன்னு. இவங்களுக்கு வேறு எதுவும் ஜாபர் சாதிக்கு எலக்ட்ரல் பாண்டு இதை போடணும். இதை போடாமல் இருக்குன்னா என்ன பண்ணுறது? சரி ஏதாவது பண்ணலாம், திசை திருப்பலான்னு 39-0ன்னு எடுத்துக்கிட்டு அதில் உட்காந்துட்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் விவாதம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் மேட்ரு என்ன, அது கிடையாது. 39-0ன்றது கிடையாது அப்படின்றதான் நம்ம ஆரம்பத்திலே சொன்னது. ஏன்னா எதுவுமே ஆரம்பிக்கல. கூட்டணி கூட அப்போ முடியும் அவ்வளோ தெரியும்ல அந்த டைமில். அப்புறம் ஜாபர் சாதிக்கு வந்து கூட்டணியை உறுதிப்படுத்தினார். கரெக்டா? அவர் இல்லாட்டி காங்கிரஸை விட்டுருப்பாங்களே, போ வெளியே போ அப்படின்ட்டு இருப்பாங்க. உறுதிப்படுத்தின பிறகு ஒரு லெவலுக்கு வருது. அப்புறம் வேட்பாளர்கள் அறிவிக்கிறது, கூட்டணிகளுக்கு எந்தெந்த தொகுதின்னு அறிவிக்கிறதுலாம் வந்துச்சு. இதெல்லாம் வந்தவொன்னே தான் நீங்கள் களத்துக்கு வந்தால் பிறகு தான் நீங்கள் என்னென்னு முடிவு பண்ணணும். களத்துக்கு வந்து என்னென்ன வாங்கி கட்டிக்கிறாங்க பார்த்தீங்களா? போகிற இடம்லாம் திட்டு. 1000 ரூபா எங்கே, உரிமை தொகை எங்கே, தண்ணி பிரச்சனை, கவுன்சிலர் வரல, எம்எல்ஏ என்ன பண்ணார், 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வர்ற, இப்போ தான் வர்ற, ஓட்டு போட்டப்போ தான் உன்னை பார்த்தோம். இப்படி எல்லாரும் எல்லா இடத்துலையும் சந்திக்கிறாங்க. 1000 ரூபாயில் சார் அவர் உதயநிதி சொல்கிறாரு, நாங்கள் வந்து 160 பண்ணியிருந்தோம், ஆனால் 14 தான் கொடுத்துருக்கோம், எல்லாருக்குமே கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறது. அது திருப்பி நம்பிக்கை ஏற்படுத்திடாதா? உங்களுக்கு எனக்கு ஓகே, கிடைக்காதவங்களுக்கு ஆமாம் வந்துட்டார் சொல்கிறதுக்கு அப்படி தானே பார்ப்பாங்க. நீ 150, 120, 130ன்னு சொன்னால் நம்புவானா? எனக்கு ஏன் தரல? பக்கத்து வீட்டில் இருக்கிறான், கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறான், அவனுக்கு 1000 ரூபா வருது. உண்மையிலேயே நான் கஷ்டப்படுறேன். எனக்கு ஒரு அம்மா கேட்டுச்சுல்ல, ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு ஒரு அம்மா எங்கேயாவது பட்டு போட கட்டிக்கிட்டு காய்கறி விற்கிறது பார்த்துக்கிறீங்க? சாதாரண நூல் சேலை கட்டுன்னு கட்டுவாங்க. அப்போ ஜூனியர் ஆர்டிஸ்ட்னு தெரியுதா? ஆனால் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டே சேம் சைடு கோல் போட்டாங்க. சிஎம்ஐ பார்த்தோன்னா 1000 ரூபா என்னங்க? அவர் என்னடா இது சரியான ஆளை செட் பண்ணலையா அப்படின்னு யோசிச்சுட்டு ஏதாவது காரணம் இருக்கும். என்ன காரணம் சார்? எங்கள் வீட்டில் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறாரு, அவர் வயிறு ரொம்பனா போதுமா? அவர் வயிறு ரொம்பதுன்னா ஓகே சார், எனக்கு ஒன்றும் இல்லை. இவருக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரில. உதயநிதி பேசிகிட்டு இருக்காரு, எல்லா லேடியும் கேட்குறாங்க எங்கள் உரிமை தொகை 1000 ரூபான்னு. இல்லை அது இதுன்னு சமாளிக்கிறாரு. மது விலக்கு என்ன ஆச்சு? எல்லா பெண்களையும் பாதிக்கிற விஷயம். இப்போ ஏடிஎம்கெலாம் ஒன்றும் அதை கையில் எடுக்கலை, ஏன்னா அவங்களுக்கும் அதோ ஒரு வகையில் தொடர்பு இருக்குன்னு. ஆனால் இதெல்லாம் பெருசாக எடுத்து பேசினா தாய்மார்கள் கோபம் தாங்க முடியாது. அதனால் 1000 ரூபா அனைத்து பெண்களுக்கு தானே சொன்னீங்க. நீங்கள் நடுவில் மாற்றிக்கிட்டா ஐயோ இல்லை இவங்க செய்கிறது தான் கரெக்டு அப்படி நான் ஏற்றுக்குவாங்க. பக்கத்து வீட்டுக்காரிக்கு வந்தது எனக்கு வரல அப்படி யோசிப்பாங்கல்ல. அதனால் அது பிரச்சனை வந்து பெருசாக தான் போய்கிட்டு இருக்குது. அது தேர்தலையும் எதிரொலிக்கும். மற்ற பிரச்சாரங்கள் திமுக வைக்கக்கூடிய பிரச்சாரங்கள் இருக்குல்ல சார், அது ஆனால் முதலமைச்சர் போய் சொல்கிறது மத்திய அரசு வந்து எங்களுக்கு வெறும் 29 பைசா தான் கொடுக்குறாங்க அப்படின்றத ஒரு பிரதானமாக வைக்கிறாங்க. இப்போ இன்றைக்கி கூட ஒரு கேஸ் போட்டிருக்கிறாங்க, பணம் கொடுக்கணுன்னு. மத்திய அரசு பணம் தரல, அதனால் இங்கே செய்ய முடியலைன்றது அவங்களோட அது ஒரு உண்மையும் கூட தானே. செய்ய முடியல, நம்மளால் வெளிப்படுத்த முடியல அப்படின்றது அது மக்கள்கிட்ட. நிர்மலா சீதாராமன் கேட்குறாங்கல்ல, 5000 கோடி ரூபா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒர்க்கு சென்னை கொடுத்தோன்னு. இவங்களும் என்ன சொன்னாங்க, 4000 கோடி ரூபாய்க்கு நாங்கள் மழைநீர் வடிகால்லாம் பண்ணோன்னு சொன்னாங்களா? மழை வந்தோன்னே இவங்க என்ன லட்சத்தில் பண்ணாங்கன்னு ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. அப்போது
இவங்க வந்து அதுக்குள்ளேயே இவங்களுக்குள்ளேயே குழப்பம். 4000 கோடின்னு ஒருத்தர், 2500 கோடின்னு ஒருத்தர், 1000 சில்லற கோடிக்கு பணிகள் நடந்துக்கிட்டு இருக்குன்னு ஒருத்தர். ஞாபகம் இருக்கா? பிரியா ஒன்று பேச, சேகர் பாபு ஒன்று பேச, மா சுப்பிரமணியம் ஒன்று பேச, என்னென்ன கூத்து நடந்தது. அப்போ அவங்க கேட்குறாங்கல்ல 5000 கோடி கொடுத்துன்னு என்ன ஆச்சுன்னு. என்ன ஆச்சு சொல்லுங்கள். ஜனங்களே இப்போ கேட்டால் தான் சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். 3 வருஷம் இந்த ஆட்சி வந்து எங்கேயாவது சாலை போட்டு பார்த்துருக்கீங்களா? பிரதான சாலை மவுண்ட் ரோடு விட்டுருங்க, இல்லை பீச் ரோட்டில் போட்டுருவோம். எங்கேயாவது பேருந்து சாலைகளில் இல்லை தெருக்கள் எங்கேயாவது தார் ரோடு போட்டு பார்த்தீங்க? நீங்களே உங்களே கேட்குறேன், பார்த்தீங்களா? இப்போ தான் கொஞ்சம் அந்த மெட்ரோ பேட்ச் ஒர்க்கை சொல்லாதீங்க. மெட்ரோலாம் தேவையில்லை. நல்லா இருக்கிற ரோடை குழியும் குண்டும் குழியுமாக இருக்குது. அதை நீங்கள் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? 100 காமிக்க முடியும் என்னால். எந்த ஒர்க்கும் பண்ணல. கேட்டால் ஜூன் மாதம் பாருங்கன்னு போன வருஷம் சொன்னார். ரோடு சும்மா அப்படி பலன்னு இருக்குன்னாரு ஏவா வேலு. ஞாபகம் இருக்கா? எங்கே இருக்குது? அப்போ இது எல்லாமே கேள்வியாக வரும். நீங்கள் 29 பைசான்னு போய் நீங்கள் சொன்னால் ஜனங்க ஐயோ பாவம், 1 ரூபா வாங்கிட்டு 29 பைசா தான் கொடுக்குறாங்க, அதனால் நம்ம எல்லாம் இவங்களுக்கு ஓட்டு போடலான்னு ஏற்றுக்குவாங்களா? அவங்களுக்கு அவங்க பிரச்சனையை நீ என்ன தீர்த்த? கவுன்சிலர் எட்டி கூட பார்க்கல. தண்ணி பிரச்சனை, நீர்நிலை ஆக்கிரமிப்பு, விலைவாசி, இன்னும் விலைவாசிலாம் இவர் பேச ஆரம்பிக்கல. எடப்பாடிலாம் கரண்ட்டு பில் உயர்வு, வீட்டு வரி உயர்வு, சொத்து வரி உயர்வு எல்லாத்தையும் பார்ப்பாங்கல்ல. அதுதான் அவனுக்கு தேவை. அவங்க கொடுக்கல இவங்க கொடுக்கலன்னா மத்திய அரசு கொடுத்த பல நிதிகளில் நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் கேள்வி வரும்ல. அதனால் நீங்கள் வந்து எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு திட்டமிடலே திமுகட்ட இல்லை. இன்னைக்கு கூட பேசியிருந்தோம் அவங்க அரட்டையில். திமுக எதை பேசணும், எங்கேயாவது 10 வருட பாஜக ஆட்சியுடைய அவலங்களை ஏதாவது பட்டியலிட்டு சொல்லியிருக்காங்க? எங்கேயாவது? சொல்கிறதெல்லாம் 29 பைசா. எலக்ட்ரல் பாண்டு பேச முடியாது, நம்மளே வாங்கிக்கிறோம், அதனால் அதை பேச முடியாது. போதை மருந்து பற்றி பேச முடியாது. என்ன பேசுகிறோம்? எங்கால் மட்டுமா உங்காலும் தான் அப்படின்னு குஜராத்தை காமிக்கிறேன். குஜராத்துக்கு வெளிநாட்டிலேருந்து உள்ளே வருது. ஈரானு, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் வந்து உள்ளே கடத்திட்டு வரான் இந்தியாவுக்குள்ளே. ஆனால் நம்மளால் திராவிட மாடல் சாதனை என்ன? இவன் இங்கேருந்து வெளியில் அனுப்பிச்சிக்கிறான். நியூசிலாண்டு, இங்கிலாந்து, அமெரிக்கா அந்த என்சிபி இங்கே இருக்கிற மாதிரி இருக்கிற அமெரிக்கா போதைப்பொருள் தடுப்பு தானே இங்கே தகவல் கொடுக்குறான் டெல்லியில். உங்கள் டெல்லியில் இந்த இடத்துல கூட வச்சுக்கிறான்னு. அப்போ இது எவ்வளோ பெரிய அஃபென்ஸு. அப்போ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் எதை போய் மத்திய அரசு என்ன போதைப் பொருள் எதிர்ப்பீங்க? கேட்டால் குஜராத்தில் தான் அதிகமாக வருது. ஆமாம், போக்சோ வழக்குகள் அதிகமாக நம்ம பதிவு செய்கிறோம், ஏன்னா நடவடிக்கை எடுக்கிறோம், அதனால் அதிகம்னு சொல்லிடுவீங்களா? தமிழ்நாட்டில் வட மாநிலம் கம்மின்னு சொல்கிறீங்களா? குஜராத்தில் வருது உள்ளக, வரும்போதே ஃபஸ்ட்டு துறைமுகம் தானே, வரதை பிடிக்கிறாங்க, அதனால் அதிகமாக தெரியுது. நீ இங்கே 2 வருஷம் என்ன பண்ணியிருந்தேன்? என்ஐபி இங்கே இருக்கிற என்ஐபியில் என்ன பண்ணியிருந்தீங்க? இங்கே இருக்கிறவங்களாம் ஒன்றுமே பண்ணலையே. நார்கோட்டிக் இருக்குது, என்ன பண்ணீங்க? என்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்குது, என்ன பண்ணீங்க? இங்கே உட்காந்து தொழில் பண்ணியிருந்துருக்கான் ஜாலியாக. இந்த பெருங்குடியில் ஒரு குடோன் வறுத்து சோடா எபிலிட்டினை வச்சு மெத்தமெட்டின் தயாரித்து பேர்ச்சம்பழத்துக்குள்ளே வச்சு சப்ளை பண்ணிக்கிறான். திருச்சியில் 2 இது. என்ன பண்ணீங்க? அது அப்போது நீங்கள் பேசுகிறது ஒன்றுமே கிடையாது. சின்ன பைசா பண விவகாரத்திலே வரும் சார். இப்போ இவங்க வந்து கேட்குறாங்க, நாங்கள் கொடுத்த அந்த 5000 கோடி எங்கே, அதுக்கு முன்னாடியே ஒரு 900 கோடி கொடுத்தோம்ல, அதை நாங்கள் தர்றோம்னாலும், ஆனால் இந்த நேரம் வரைக்கும் கூட இவ்வளோ மழை முடிஞ்சு அந்த காலகட்டம் முடிஞ்சு ஒரு 4-5 மாதம் ஆயிடுச்சு. ஆனால் மக்களுக்கு கொண்டு போய் அடுத்த நிவாரணமோ அடுத்த செயல்கள் செய்கிறதுக்கு மத்திய அரசு தர்றேன்னு சொன்ன நிதியை தரலைன்னா அதுவும் வந்து பாதிப்பு தானே. புறக்கணிங்கன்றான். பாஜகவை புறக்கணியுங்கள். மத்திய வகிப்புகளுக்கு என்ன கொடுத்தாரு? அதிமுக அவர் அதானே சொல்கிறாரு. ஒரு புயலுக்கே டப்பா டான்ஸ் ஆடுது. எத்தனை இயற்கை இடையூறுகளை நாங்கள் இது பண்ணோம், எத்தனை இதுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. கிள்ளி கொடுப்பாங்க. இதே மாதிரி தான் 900 கோடி. ஆமாம், 2-3 விஷயத்தில் அவரும் வந்து வக்கி புயல்லாம் அனுதாபம் கூட தெரிவிக்கிறாங்க. இன்றைக்கி சொல்கிறாரா தமிழக மக்கள் எனக்கு நெஞ்சே பதறுகிறது அப்படி இப்படின்றார மோடி. வக்கி புயலுக்கு என்ன அனுதாபம் கூட தெரிவிக்கலையே. அதே நேரத்தில் ஏதோ ஒரு வெளிநாட்டில் ஒரு 34 பேர் ஏதோ ஒரு பாம் பிளாஸ்ட்டோ ஏதோ ஒன்று இறந்து போயிட்டாங்க, ஆப்பிரிக்க நாடு. அதுக்கு அனுதாபம் தெரிவித்தார் அந்த டைமில். அப்போது நீங்கள் என்ன இது பண்ணுறீங்க? புறக்கணிங்க. இப்படிலாம் பண்ணால் தானே மத்திய அரசுக்கு பயம் வரும். அவங்களுக்கு இதை பற்றி இது கிடையாது. தமிழ்நாட்டில் என்ன இதுன்னு தெரியும் அவங்களுக்கு. திமுக வந்து ஒரு மாநில நலனை முன்னிறுத்தி அவங்க என்ன மாநிலம் ஒன்றா கட்டினால்னு அவங்க நிதி கொடுக்குறாங்க. அதையே 5000 கோடி கொடுத்ததை நீங்கள் என்ன பண்ணீங்க?
சென்னையை ஒழுங்காக ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட ஒரு மழை வெள்ளம் பாதிப்பு இல்லாமல் பண்ணியிருந்தீங்கன்னா நம்மளே சொல்லலாம் வாங்கின காசுக்கு இது பண்ணாங்க, கரெக்டாக ஒர்க் பண்ணாங்க. பல நிதிகள் திரும்பி போகுது, பல நிதிகள் உள்ளே வருது இல்லை, அது செலவிடாமல் திரும்பி போகுது. பல விஷயங்கள் நீங்கள் அதுதான் சொல்கிறேன். நீங்கள் வந்து சும்மா இந்த கதை ₹1 கொடுத்தா 29 பைசா இந்த கதைலாம் உருட்டாமல் தனித்தனியாக பிரித்து வைங்க. என்னென்ன தப்பு பண்ணியிருக்காங்கன்னு, என்னென்ன ஊழல் பண்ணியிருக்காங்க, மத்திய அரசு என்ன பண்ணின்னு பிரித்து வைங்க. அதுதான் பிரச்சாரம். அதுக்கு இவங்களுக்கு தெரியாது. கூட பெரிய பெரிய அறிவாளிகள்லாம் வச்சுக்கிறாங்க. ஒன்றும் லாய்க்கில்லை. ஏன்னா இவங்களுக்குள்ள 1000 முதல்வர் அன்னைக்கு பேசினார்ல, குடிமையே அவங்க கையில் இருக்குது, வழக்குகள்லாம் இருக்குதுன்னு. அதிமுக இருக்குது, இவங்க குடிமையே அவங்க கையில் இருக்குது. அந்த பயம்தான். ஆளுக்கு மாற்றி மாற்றி பி டீம் சொல்லி சும்மா சொல்லிக்க வேண்டியது. ஆனால் 2 பேருமே பி டீம் தான். 2 பேருக்குமே பயம் இருக்குது, என்ன பண்ணுவாங்களா மத்திய அரசு அப்படின்னு. அதனால தான் எடப்பாடி மட்டும் நான் மத்திய அரசு எதிர்த்தா பேசுகிறாரு. 2 பேருக்குமே இந்த பயம் இருக்குது. அதில் அதீத பயம் இவங்களுக்கு இருக்குது. திமுகக்கு வெளியில் காமிச்சிக்காமல் சீனை போட்டுட்ருக்குறாங்க. நாளைக்கே இந்த ஜாஃபர் சாதிக் மேட்டரை போட்டு டைட் பண்ணால் எத்தனை பேருக்கு சம்மன் வரும், எத்தனை பேர் உள்ளே போவாங்கன்னு தெரியாது. இடி மேட்டரில் மணல் மேட்டர்லாம் எடுத்தாங்கன்னா எவ்வளோ பேருக்கு பிரச்சனை வரும் தெரியாது. பல பிரச்சனைகள் இருக்குது. மணல் விவகாரம் இன்னைக்கு வந்து ஆஜராகணும் சொல்லியிருக்காங்களே சார். 5 மாவட்ட கலெக்டர்கள் வந்து அவங்க கோர்ட்டுக்கு போனதே தப்புங்க. நீ யார்? நீ ஒரு அரசு ஊழியர். சம்மன் கொடுத்தா போ. நீ என்ன பெரிய தேவதூதனா? நீ பிஎம்எல் ஆக்டில் இன்றைக்கி உச்சநீதிமன்றம் தான் சொல்லிக்குது. 50(3)ன்னு நினைக்கிறேன். சுட்டி காமிச்சிக்கிறாங்க அவங்க. அது பிரகாரம் நீ சம்மன் கொடுத்தா போய் தான் ஆகணும். நீ என்ன இங்கே வர, இங்கே வந்துட்டு ரிவ்யூ பெட்டிஷன் வேறு போடுற. ஒழுங்காக போய் ஆஜராகும். ஐயா தேர்தல் வரலாங்குது, தேர்தல் முடிஞ்சோன்னு போய் ஆஜராகும் போ, அவ்வளோதான்ட்டு. இப்போ என்ன ஆகிடுச்சு, இவங்களே போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. பலது இப்போ சொன்னல அந்த மாதிரி போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஒழுங்காக போய் ஆஜராகணுவாங்க. நீ ஐஏஎஸ் ஆஃபீஸர் தானே, அது ஒரு ஏஜென்சி கூப்பிட்றாங்க. உன்ட்ட மடியில் கனல்னா போ. என்ன பயம் உனக்கு? தப்பு செஞ்சுதான் பயப்படணும். தப்பு செஞ்சிருந்தாலும் சம்மன் கொடுத்தா போய் தானே ஆகணும். மாநில முதலமைச்சரே வாயான்றாங்க. கோர்ட்டுக்கெல்லாம் போனார். என்ன நடந்துச்சு? 9 சம்மனுக்கு அப்புறம் தூக்கிள்ள வச்சுட்டாங்க. நீங்கள் யார்? நீங்கள் ஆட்சியர் தானே, கூப்பிட போகிறாங்க, என்னான்னு சொல்லிட்டு போங்க. அப்போ நீங்கள் தப்பு பண்ணிக்கிறீங்களா? அதனால தான் பயம் வருதா? இந்த கேள்வியெலாம் வரும்ல, என்ன பிரச்சனை? சரி சார், நம்பராக பார்த்தோம்னா இப்போ நீங்கள் உங்களுடைய கணிப்பு எப்படி சார் இருக்குது? இல்லை இதில் நம்பராக பார்த்தோம்னா உங்களுடைய கணிப்பு எப்படி இருக்குது சார்? யார் எங்கே எடுப்பாங்க? என்னுடைய கணிப்பு இன்னைக்கு நிலவரம், நாளைக்கு மாறும். இன்றைக்கி நிலவரம் 28 to 30 இவங்க, 8 to 10, 10க்கு மேலே கூட வர வாய்ப்பு இருக்குது ஏடிஎம்கே. 0 to 2 பிஜேபி, இல்லை 0, இல்லை 2. 2னா எது? எப்படி? நெல்லை, கோயம்புத்தூர் ரொம்ப கஷ்டம். நெல்லை வரும். இன்னொரு தொகுதி, இன்னொன்று தேனி, டிடிவி. ஓகே, தனிப்பட்ட செல்வாக்கு அது இதெல்லாம் சேர்த்து. இல்லாட்டி வராது. கோவை இவர் டக்கர் அடிக்கணும், அடித்தா வர வாய்ப்பு இருக்குது. அது ரொம்ப கஷ்டம். அதனால் நெல்லையும் 2 வந்தால் நெல்லையும் தேனியும் வர்றதுக்கு வாய்ப்பு. நெல்லையில் வந்து நயினார் நாகேந்திரனோட ஃபைட்டு அது அங்கே எதிரில் பெரிய வேட்பாளர்லாம் வலு இல்லை. ராபர்ட் ப்ரூஸு சொந்த கட்சிக்காரனும் தோகடிக்க ட்ரை பண்ணுகிறான். மற்றவங்களும் டிஎம்கே ஆட்களும் இவருக்கு ஆதரவாக போயின்ட்டுருக்காங்க. அதனால் ஏடிஎம்கேக்கு சாதகமான தொகுதிகள்னா அது ஏடிஎம்கே கொங்கு மண்டலம் பெரும்பாலும் சாதகமாக இருக்குது. அதில் வந்து கோவை யார் வந்து கனெக்ட்? ஏடிஎம்கே தான் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி டிஎம்கேக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ணாமலை வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்பு கம்மி. 2வது இடத்துக்கு வந்தாருன்னா அதுவே பெரிய பெருமை அவருக்கு. இந்த பலரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் அதான் நிலைமை, கலர் நிலவரமாக தான். இல்லை மற்ற சில தொகுதிகள்னு குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி அது. இப்போ ஏடிஎம்கேக்கு திண்டுக்கல், இது கொங்கு மண்டலத்தில் ஒரு 5-6 தொகுதி வரும். ஓகே, அதாவது கரூர், பொள்ளாச்சி, நாமக்கல், திருப்பூர், சேலத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஈரோடு, திண்டுக்கல் சொல்லிட்டேன்ல, திண்டுக்கல் சொல்லிட்டேன். விருதுநகர் ஒழுங்காக ஒர்க் பண்ணால் வந்துடலாம். விருதுநகர், கிருஷ்ணகிரி நல்லா சூப்பர் தெலுங்கு வேட்பாளர் போட்டுக்கிறாங்க. அவர் ஒரு எம்எல்ஏ இருந்தப்போ ஒன்றும் பண்ணல. தென்காசி டாக்டர் கிருஷ்ணசாமி வாய்ப்பு இருக்குது. வேறு என்ன, ராமநாதபுரம் கூட கிடையாது.
அன்வராஜ் அனுப்பியிருந்தால் வாய்ப்பு இருந்திருக்கும், கிடையாது. ராமநாதபுரம் ஓபிஎஸ்க்கு சாதகமாக இருக்கா இல்லை நவாஸ்கனி? ஓபிஎஸ்க்கு பெரும்பாலும் சாதகமாக இருக்குது. திமுககாரனும் அவர் வேலை செய்கிறாங்க. திமுக அதிமுகலாம் வேலை செய்யுது அவருக்கு. அதனால் ஓபிஎஸ் பணம் வேறு செலவு பண்ணுறாரு. இங்கே தென்சென்னை ஏடிஎம்கேக்கு வாய்ப்பு இருக்குது. ஏடிஎம்கேக்கு. உங்களுடைய நேரத்தை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி அமித்லி சார்.